தனுசு ராசி அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க தீராத காதலும் மோகமும் என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்கலாம், பொது பலனாக பார்க்கலாம். இப்போ தனுசு ராசியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னா ஒரு காதல் கண்டிப்பாக வந்து போகும். அதாவது ஒரு பருவ வயதுல ஒரு இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா கூட ஒரு காதல் அஃபயர் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப டீப்பா போயிட்டு ஒண்ணு அது பிரேக்கப் ஆயிடும், அல்லது அது சக்சஸ் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா இருந்து பிரிஞ்சு இருக்கிறது, அல்லது சச்சரவுகளோடு இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு வகையில பிரிவுகளை சந்திக்கக்கூடியதாகவே இருக்கும். அந்த முதல் காதல்ல தோல்வி தான் சொல்ல போனாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட அந்த காதல் சக்சஸ் ஆனா கூட அதுல சில பிரச்சனைகளோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அல்லது ஒரு காதல் ஃபெயிலியர் ஆயிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய லைஃபாவது நல்லா இருக்குமான்னாக்க அதுலயும் சில மனக்குறைகளோடு இருக்கு. ஆனா சரியான ஜாதக பொருத்தத்தோட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கு. கொஞ்சம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் அது அந்த பொருத்தத்தின் பேஸ் பண்ணி தான் அது அமையிறது. அந்த பொருத்தத்தை கரெக்டா அமைச்சிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம இந்த வீடியோ பாக்குறதோட முக்கிய நோக்கமே திருமண பொருத்தம் பார்க்கும்போது எதையெல்லாம் முக்கியமா பார்க்கணும்ன்றது தான்.